சிவாய நமஹா. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். கும்பராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாதமாக இருக்குது. இதில் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிப்போம். தொழில் அப்படின்னு கும்பராசிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னாலே 10ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் நம்ம பார்த்தே ஆகணும். அந்த 10ஆக்கு உடையவர் கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான், 11ஆம் பாவத்திற்கு உடையவர் குரு பகவான், 11ஆம் அதிபதி 6ஆம் பாவத்திலே செல்லக்கூடிய காலம். அதனால தொழில் ரீதியான சில போட்டிகள் வரும், அது கொஞ்சம் இருக்கு. இருந்தாலும் கூட அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தொழில் நன்றாக இருக்கும். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய 5ஆம் வீட்டிலே செல்லுகிறார். 10க்குடையவன் 5ஆம் இடத்திலே செல்லுவது தொழிலிலே நல்ல முன்னேற்றம், தொழிலே சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் ஏற்படும். அதனால பல நல்ல விஷயங்கள் உண்டு. பிரயாணங்கள் மூலமாகவும் பல நன்மைகள் ஏற்பட போகிறது உங்களுக்கு. அது மாதிரி சொந்தமா தொழில் செய்யறவங்க, சுயமா பிசினஸ் பண்றவங்க, யாரையும் சாராம தனக்கு தானே பிசினஸா இருக்கிறவங்க, அல்லது பல பேர்களை வைத்து வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமக்கலமான காலமாக இருக்கிறது. பால் உற்பத்தி செய்த விஷயங்கள், அதே மாதிரி டைரி பிசினஸ் சொல்லுவாங்க. அதை அடுத்து உணவு பதார்த்தங்கள் செய்யக்கூடியது, ஈட்டபிள்ஸ் செய்யக்கூடியது, ஹோட்டல் பிசினஸ், கேட்டரிங் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப அமக்கலமா இருக்காங்க. இவ்வளவு தூரம் சொல்றீங்க கும்பராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 6ஆம் இடத்திலே ஒரு குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. அது இந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஹைக்கை இந்த மாதம் தருகிறது. திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படிங்கிறத கவனிங்க. அதாவது இந்த கும்பராசிக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் 6ஆம் இடத்திலே செல்லுகிறார். 7ஆம் அதிபதியுடன் சேர்ந்து 6ஆம் பாவத்தில் செல்லுகிறார். அதனால திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் அவ்வளோ ஒரு சாதகமான காலம் கிடையாது. திருமணம் தாமதங்கள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஏன்னா 6ஆம் பாவம் திருமணத்தை கைகூட்டி வைக்கக்கூடிய ஒரு காலம் அது அல்ல. அதே போல மனம் விரும்பி கொண்டு இருக்கக்கூடிய காதலர்களுக்கும் இது அவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான காலமாக இல்லை. உங்களுக்குள்ளேயே காதலர்களுக்குள்ளேயே கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. அதிலேயே நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தை சார்ந்த விஷயம், குழந்தைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமண தம்பதிகளுக்கும் இது கொஞ்சம் ஒரு சாதகமான காலமாக இல்லை, கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் இது என்ன இப்படியே போயிட்டு இருந்தா நல்லதா அப்படின்னா கவலையே படாதீங்க. எது வரைக்கும் தள்ளுன்னா 18ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 18, 19 வரைக்கும் தான். அதுக்கு மேலே உங்களுடைய குரு பகவான் நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் அதிபதி 7ஆம் பாவத்திற்கு வந்து விடுகிறார். 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலே ஆட்சி பலம் பண்ணுகிறார். அதனால அதற்கு மேல பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். ரொம்ப நாளா மனசு விரும்பிக்கிட்டு இருக்காங்க, நாங்க திருமணம் செஞ்சுக்கணும் ஆசைப்படக்கூடிய காதலர்களுக்கு காதல் கைகூடி திருமணமாக முடியும். அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நடைபெறும். ஃபைனான்சியலா, கடன் அல்லது நோய், எதிரிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் கவனமா கேளுங்க. அது பார்த்த விஷயங்களை கொஞ்சம் குறிப்பா பார்ப்போம் இந்த பதிவுல. இந்த மாதம் 6ஆம் பாவத்திலே பல கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுது. பொதுவா 6ஆம் பாவத்துல அவ்வளவு கிரகங்கள் சேருவது அவ்வளவு சரி கிடையாது. என்னென்ன கிரகம் சேருதுன்னா 7ஆம் அதிபதி சேர்றார், 5ஆம் அதிபதி சேர்றார், உங்களுடைய 2ஆம் அதிபதி தனஸ்தானத்திற்கும் உங்களுடைய புகழ் எல்லாவற்றுக்கும் தரக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திலே மறைகிறார். இது போல முக்கியமான பல கிரகங்கள் 6ஆம் பாவத்திலே மறைகிறது. இதுல ஒரு கூடுதலா ஒரு இந்த கெடுதல்லையே ஒரு நல்லது இருக்கு அப்படின்னா என்னன்னா, குருச்சந்திர யோகம் 6ல வருது. அது 11, 12, 13 ஆகிய 3 தினங்கள் அந்த குருச்சந்திர யோகம் கும்ப ராசிக்கு நல்ல பலனை கொடுக்கும். குறிப்பாக திடீர் லாபம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த 3 தினங்கள்ல. மற்ற இந்த 18ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரகங்கள்லாம் மறைந்து இருக்கிறதுனால கடன் சார்ந்த சில உபாதைகள், அதனால கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்திலே உடல் ஆரோக்கியத்திற்காக உங்களுக்காகவோ அல்லது மற்றவங்களுக்காகவோ குடும்ப உறுப்பினர்களுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அதனால இன்னொன்று கண் திருஷ்டி தோஷங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இந்த சமயத்துல.
18ஆம் தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா அப்படியே நிலைமைகள் மாறுது. 7ஆம் பாவம் வலிமையாகுது. சூரிய பகவான் புத பகவான் 18ஆம் தேதிக்கு மேல அவங்களுடைய 7ஆம் பாவத்திற்கு வந்து விடுகிறார். குரு பகவானை குரு வேற பார்க்கிறார், சனி பகவானை குரு பார்க்கிறார். அதனால பல நன்மைகள் உண்டு. அதற்கு மேல வந்து இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், கடன் சுமை வெகுவாக குறையும், மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே விலகும். சிவாய நமக. சிவாய நமக. அடியாருக்கு அடியார் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். மீன ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 என்ன மாதிரியான பலன்கள் வரக்கூடிய அந்த அடுத்த மாசம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. அதுல முக்கியமா என்ன பார்க்க போறோம்னா தொழில் சார்ந்த விஷயம். மீனராசிக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். தொழில் பார்த்தீங்கன்னா இந்த மாசம் மீனராசியினுடைய 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி உங்களுடைய ராசிநாதன் தான். குரு பகவானும் சனி பகவான் தான். ரெண்டு தான் முக்கியமான காரணம் தான். உங்களுக்கு வேற யாரும் கிடையாது. மீனராசிக்கு வேற நல்லது செஞ்சாலும் இது 2 கிரகம் தான் செய்யும், கெட்டது செஞ்சாலும் இந்த 2 கிரகம் தான் செய்ய போகுது. வேற எதுவும் புதுசா வேற கிரகங்கள் வந்து எதுவும் நல்லதையும் செய்ய போறது இல்லை, பொல்லாதையும் செய்ய போறது இல்லை. ஆக இந்த மீன ராசிக்கு இந்த 2 கிரகங்களும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறார். சனி பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கிறார். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இது ஒரு அமக்கலமான ஒரு காலம். அது மட்டும் இல்ல, கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வாரம் 11, 12, 13 ஆகிய 3 தினங்களிலே குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. உங்களுடைய 5ஆம் வீட்டிலே குருவும் சந்திரனும் சேருகிறார்கள். இது ஒரு பெரிய நல்ல விஷயம், அற்புதமான ஒரு நல்ல சமயம். இந்த குரு சந்திர காலத்திலே நல்ல விஷயங்களை நீங்கள் துவங்குவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். சுயதொழில் நன்றாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய பார்வையினால குரு 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 9ஆம் பார்வையை உங்களுடைய ஜென்மத்தை பார்க்கிறார். அதனால தொழில் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும், ப்ரமோஷன்கள் கிடைக்கும், பிரயாணத்தினாலே பல நன்மைகள் உண்டு. சுயதொழில் செய்வர்களுக்கு சுயதொழில் நல்ல வெகுமதி, நல்ல லாபம், உயரிய கௌரவம், பட்டம், நல்ல மன திருப்தி ஏற்படும். சாதாரண வேலைக்கு செல்றவங்களுக்கு கூட நல்ல உயரிய ஒரு பணங்காசு அதிகமா தரக்கூடிய இடத்துல நீங்க ஒரு சைன் இன் பண்ணுவீங்க. இந்த இடத்துல கம்மியா இருக்கு, இந்த இடத்துல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னா அங்கீகாரத்தை தேடிய நகர்வுகள் உங்களுக்கு ஏற்படும். திருமணம் சார்ந்த விஷயம், குழந்தைகள் வளர்ப்பு இல்ல குழந்தை பெறுகளை பெறுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத கவனிங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது மீன ராசிக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று ராசி நாதனுடன் சேருகிறார். அதனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மன விரும்பி யாருக்காவது காதல் செய்து கொண்டிருக்கீங்க, அவங்களோட விரும்பி நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி நல்ல ஒரு சுகமான ஒரு திருமண வாழ்க்கையை நீங்கள் வழிநடத்த வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல ஒரு திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்கான ஒரு பொற்காலமான காலம் இந்த சமயம். அதனால அதுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னோட்டத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா திருமணம் நடைபெறணும், ரொம்ப நாளா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம், திருமணம் வரன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் திருமணம் கைகூடும். 7ஆம் அதிபதி புத பகவான் 5ஆம் இடத்திலே ராசிநாதனுடன் சேர்கிறார். அதனால திருமணம் கைகூடும், திருமணம் விரைவிலே நடைபெறும், மன சந்தோஷங்கள் ஏற்படும், பல வகையிலே நன்மைகள் உண்டு. கூடுதலா ஒரு விஷயம் என்ன கேளுங்க, 9ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் 7ல இருக்கார். 8ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் 7ஆம் பாவத்துல இருக்கார். ஏற்கனவே ஏதாவது திருமண முறிவு ஏற்பட்டு அடுத்த திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்க விரும்பின மாதிரியே இன்னொரு மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகிறது. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், உங்களோட பைனான்சியலாக இருக்கக்கூடியது கடனுக்கெல்லாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தெல்லாம் எதிர்ப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம் ரொம்ப முக்கியமானது. 6ஆம் இடங்கிறது எதிரிகளை இப்போ நம்ம சொன்ன எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசியினுடைய 6ஆம் இடத்துல கேது, அதில் வந்து சூரியன், அதில் சேர்ந்தார் போல புதன் ஆகிய முக்கியமான கிரகங்கள் எல்லாம் சேருகிறது. அதனால அந்த மாதத்துல 18ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடத்துல அதிகமான கிரகங்கள் சேருவதனாலே அதிகப்படியான கடன்கள் விரயங்கள் ஏற்படுவதற்கும், அதே மாதிரி எதிரிகளினுடைய கை ஓங்குவதற்கும், உங்களை எதிர்ப்பவங்களிடம் கொஞ்சம் நீங்கள்
கொஞ்சம் பணிந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் ஆகிய விஷயங்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா, சனி பகவானுக்கு சனிக்கிழமை எள்ளு தீபம் ஏற்றி வைங்க. கூடுதலாக ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையை சாற்றி வாருங்கள். அது ரெண்டும் செஞ்சு வந்தீங்கன்னா அந்த 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய உபாதைகளும், அடுத்தது 6ஆம் பாவத்தில் அதிகப்படியான கிரகங்கள் சேருவதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள் அதிகமாக உங்களுக்கு அந்த உபாதைகள்லாம் விலகும், நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஏற்றி வைங்க, ஒரு சனிக்கிழமையை செய்யுங்க. இது அல்லாமல் இப்போ 7.5 சனி நடக்கிறதுனால அந்த சனி பகவானோட 7.5 நடக்கிற வரைக்கும் கூட நீங்கள் செய்யலாம். அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நார்மலாகவே நீங்கள் ஃபுல்லாக செஞ்சு வந்தீங்கனாலே நன்மை நடக்கும். வெற்றிலை மாலைங்கிறது 21 எண்ணிக்கை கொண்ட வெற்றிலையை மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு சாற்றி வாருங்கள். நல்ல அனுகிரகம் கிடைக்கும். சிவாய நமக.